Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. விஜயதசமியை முன்னிட்டு சென்னை கோடம்பாக்கம் ஐயப்ப சுவாமி கோவிலில் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை பச்சரிசியில் தமிழ் பெயர்களை எழுதி வழிபாடு செய்து வருகின்றனர். இதுகுறித்து கோவில் நிர்வாகியிடம் நமது செய்தியாளர் லக்ஷ்மணன் பழனி நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். விஜயதசமியை முன்னிட்டு தன்னுடைய குழந்தைகள் கல்வியில் மென்மேலும் வளர வேண்டும் என்ற அடிப்படையில் பல்வேறு வழிபாடுகளை பெற்றோர்கள் செய்து வருகின்றனர். அந்த வகையில் சென்னை கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமி கோவிலில் பார்த்தோம் என்றால் அதிகாலை முதலே தன்னுடைய குழந்தைகளோடு இங்கு வந்து அரிசியில் தமிழ் பெயர்களை எழுதி வருகின்றனர். குறிப்பாக வழக்கமாக வருடம் குழந்தைகளை அழைத்து வந்து இங்கு இந்த கோவில்களில் அரிசியில் தமிழ் பெயர்களை எழுதி வைத்தால் இந்த குழந்தைகள் பொறுத்தவரைமே கல்வியில் மிக சிறந்த முறையில் வளர்வார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய வகையில் தான் தொடர்ந்து இந்த கல்வியில் சிறந்த முறையில் வளர வேண்டும் என்ற அடிப்படையிலும் இந்த ஐதீகமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்று அதிகாலை முதலே தொடர்ந்து பல்வேறு வழிபாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. இது குறித்து கோவில் நிர்வாகிகள் நம்ம இருக்கிறார்கள், அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். இப்போ காலையிலிருந்து வந்து நிறைய பேர் வந்து இங்கே வந்து இந்த அரிசியில் பேர் எழுதிட்டு போகிறாங்க. என்ன ஐதீகமாக எழுதிட்டு போகிறாங்க சார் அவங்க? நம்ம இந்தியாவில் விஜயதசமி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா சேனல் 7 பக்தருக்கும் விஜயதசமி ஆசம்சைகள். இன்றைக்கி நம்ம கேரளாவில் என்னன்னா இன்னைக்கு தான் நம்ம ஸ்டார்டிங் அந்த எஜுகேஷன் ஸ்டார்டிங்னா ஃபஸ்ட்டு ரைஸில் அப்புறம் டங்கில் ஹரிஸ்ரீ கணபதி நமகான்னு நல்லா பூஜை பண்ணி எல்லாரும் எழுதி கொடுக்கும். அப்போ என்ன நல்ல எஜுகேஷன் வரும், நல்ல வேர்ட்ஸ் தான் சொல்ல முடியும். அதுதான் நம்ம இதுக்கு ஐதீகம். இப்போது இந்த சிறப்பு வந்து எத்தனை வருஷமாக சார் இங்கே நடந்துகிட்ருக்கு? இப்போ இங்கே மாலிங்கபுரம் ஐயப்பன் டெம்பிள் 51 வருஷமாக நடந்துகிட்ருக்குது, ரெகுலராக நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி கூட ஒரு 600க்கு மேலே குழந்தைகள் வந்து இது வித்யாரம்பம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்புறம் அதுக்கு நடந்துகிட்டே இருக்குது. அப்புறம் ஒரு அன்னப்பிராசம் ஒரு 30-35 குழந்தைகள் இது வரைக்கும் வந்திருக்கு. இனி ஒரு 12 o'clock வரைக்கும் தான் இருக்குது கோவில். ஒரு 10-20 பேர் கூட ஃபர்தராக வந்துடும். ஓகே சார். இப்போது என்ன குழந்தைங்க வயசு இருக்குல்ல, கண்டிப்பாக ஒரு 2 வயசுலேருந்து இந்த மாதிரி குழந்தைங்க இந்த மாதிரி எழுதலாம்னு சொல்லி எந்த வயசுல இருக்குது அவங்களுக்கு? இப்போது கேரளாவில் ஒரு 4 இயர்ஸ்க்கு மேலே தான். பட் நம்ம அந்த ஸ்ட்ரிக்ட் அங்கே பார்க்க முடியாது. நம்ம பேசிக்கலி அந்த இதுக்கு அவருக்கு ஐடி கார்டு, அவர் பர்த் சர்டிஃபிகேட்லாம் கேட்க முடியாது. பேசிக்கலி எல்லாருமே ஒரு 90% ஒரு 4 இயர்ஸ்க்கு மேலே 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்க்கு மேலே தான் வருதுங்க. இப்போ இன்றைக்கி மட்டும்தான் அந்த விஜயதசமி முன்னிட்டு இன்றைக்கி மட்டும்தான் சிறப்பு பூஜையா இல்லை நாளைக்கெல்லாம் கூட பண்ணலாமா? அதை பற்றி இன்றைக்கி ஆக்சுவலி ஐதீக பிரகாரம் இன்றைக்கி தான் பண்ணோம். பட் நிறைய பேர் எல்லா 364 திவசம் பண்ணிகிட்ருக்கு. தகவலுக்கு நன்றி சார். குறிப்பாக இந்த விஜயதசமி பண்டிகையை முன்னிட்டு குழந்தைகள் இந்த கல்வியில் மென்மேலும் வளர வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த அரிசியில் தமிழ் பெயர்களை எழுதுவது ஒரு வழக்கமாக இருந்து வருகிறது. அந்த வகையில் தான் இந்த ஐயப்பர் கோவிலிலுமே இதுவரைக்குமே 600க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இதுபோன்று வழிபாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அபிமன்யுடன் செய்தியாளர் லக்ஷ்மணன் பழனி.